ஒரு தொலைக்காட்சி பெட்டியோட விலை வந்து வருஷம் வருஷம் 5% வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஓகேவா? 2 வருஷம் கழிச்சு வந்து அதோட விலை வந்து குடுத்துட்டாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன விலை இருந்திருக்கும்? ஓகேவா? அதாவது அதோடைய அசல் மதிப்பு. அதாவது வாங்கும்போது என்ன வந்திருக்கும்? அந்த மாரி ஓகேங்களா? அதான் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? அதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வந்திருக்கும்? அதான் கேள்வி. நம்ம பாப்புலேஷன் சம்லாம் போடுவோம் இல்லையா? அதே மாரி தான். ஃபர்ஸ்ட்டு என்னது ஏதோ ஒரு விலை இருந்தது. நமக்கு தெரியாது. அதான் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த விலை என்ன ஆச்சு? முதல் வருஷத்துல 5% வந்து குறைஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? 100ல் 5 கழிச்சுக்கணும். கழிச்சா வரும் 95/100 போட்டுக்கணும். 2 வருஷம் கழிச்சு தானே சொல்லியிருக்காங்க. 2 வருஷம் அந்த மாதிரி குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க. 2வது வருஷத்துக்கும் அதே மாதிரி 100ல் 5 கழிச்சா என்ன வரும்? 95/100. அப்போ 2 வருஷம் கழிச்சு தான் இந்த விலை குத்துறாங்க. அதை வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும்? இதெல்லாம் வந்து இந்த பக்கம் கொண்டு வந்தால் ரெசிப்ரோக்கல் ஆகிடும் இல்லையா? ஃபஸ்ட்டு இது வந்து 5 டேபிள் வச்சிங்கன்னா 19/20 வரும். ரெண்டுத்தையும் அதே மாதிரி 5 டேபிள் வச்சிடலாம். இந்த பக்கம் அதை கொண்டு வந்தால் ரெசிப்ரோக்கல் ஆகிடும். 20/19 ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த 19 டேபிளே நம்ம வந்து அடிக்கலாம். 9 டைம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 171 வரும். ரிமைனிங் என்ன இருக்கும்? 9 இருக்கும். 9 இங்கே ஒரு 5 இருக்கும். 95 இருக்கும். 95 வந்து 5 டைம் வரும். ஓகேங்களா? 19 × 5 போட்டு 95 வரும். அப்புறம் மீதி 0 இருக்கும். அதை அப்படியே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 19ல் ஆச்சுன்னா நம்ம என்ன கிடைக்குன்னா 5 டைம் இது 95 சொன்னால் அந்த 0 வந்து அப்படியே போட்டுக்க வேண்டியதான். இப்போ 50 × 20 × 20 இருக்கும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20,000 தான் ஆன்சர். இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸை பார்க்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஆன்சர் வந்து 20,000.